நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தோட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாத்துக்க, நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. இல்லன்னா என் பையனை கல்யாணம் பண்ணனா சந்தோஷமா பணத்தோட வாழலாம். ராணி மேரி இல்ல, மகாராணி மேரி வாழலாம். இந்த வீட்ல இருக்க தேவையில்லை. உன் அம்மாவுக்கும் உன் அப்பாவுக்கும் தனியா அந்த நாங்க அவங்க நீ கடனுக்கு தரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்கணும்ல, அந்த இடத்தையும் உனக்கே தந்துடுறோம். அப்புறம் உங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உன் அண்ணனுக்கும் நலமலம் எல்லாம் இருக்கும். நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நாளைக்கு வந்து சொல்லுவேன் இல்ல கேட்பேன். நீ தான் சொல்லணும், எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துல சம்மதம்னு. இல்ல அவ்வளவுதான், பாத்துக்கோ. உன் அண்ணனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு. சூப்பர், தேங்க்ஸ்மா. வெல்கம். ஏ தூரல போடுது. ஆமா, நீயே ஒரு கஞ்ச பிசினாரி. பணத்தை வெளியே எடுத்ததும் அதான் அதிசயம் நினைச்சு மழையே பெய்து போல. ஏல போண்டாமணி, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி வர? என்னடா ஆச்சு? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய், இப்ப சொல்ல போறியா அடி வாங்க போறியா? என்னடா ஆச்சு? நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா? என்ன எவனையாவது வம்பளுத்துட்டு வந்துட்டு அங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன தாண்டா ஆச்சு? டேய், எங்க அம்மாவா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் சொல்லுடா தம்பி, ப்ளீஸ்ரா சொல்றா. உங்க அம்மா நெஞ்சு வலி வந்து படுத்து கிடக்குதுண்ணா. ஏய், என்னடா சொல்ற? விளையாடாதடா. நீ வாடா போலாம். அம்மா, ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. சரி, ஆக்டிவ் போடுவோம். தங்கச்சி அம்மாவுக்கு என்னம்மா ஆச்சு? அதனை எப்படி சொல்லுவேன்? அம்மா, எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம்ல. நீ வந்தாதான் போவேன், அட பிடிக்குதுன்னு நான் என்ன பண்ணுவேன்? சரி வா தாயி போவோம். என்னம்மா பெட்ரூம்ல இருக்குன்னு சொன்ன, ஆளை காணோம். இங்கதான் இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே. வாணா ஹால்ல போய் பாப்போம். வாமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. யா மாவனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாத்துக்கு குசும்ப பார்த்தல, மாவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சர்ப்ரைஸ் இந்த காலத்துல இப்படி இருக்கா பாரு. என்னம்மா ஆச்சு? உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொன்னாங்க, நீ நல்லா இருக்க? எல்லாம் ஒண்ணு இல்லடா ராசேந்திரா, உனக்கு யாரோ சப்பசுடு இது கொடுக்குறானுங்களாம். அதனால என்னை இப்படி பண்ண சொல்லி அந்த போண்டாமணி தான் ஐடியா கொடுத்தா. எப்படி நம்ம ஐடியா? சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எங்க அம்மா வச்சு தான் விளையாட வேணாம். ஏன் என் தங்கச்சியை வச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க அம்மா வச்சு சொல்ற? குசும பாத்தியா இவனுக்கு? ஆமா, வளப்ப அம்மா மட்டும் வேணும், தங்கச்சி வேணாமா? இவனும் இவன் அம்மாவும் போடுற ஆட்ட தாங்க முடியல. எப்படா இந்த வீட்டை விட்டு கிளம்புவோன் இருக்கு. சரி விடுங்க, ஆட்ட ஆசைப்பட்டுச்சு, அதுக்காகத்தான் இப்படி பண்ணேன். இந்த மாதிரிலாம் பேசாத. சரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ரா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் மவனே. தேங்க்ஸ்மா. ஏட்டி, உன் அண்ணனுக்கு பிறந்த நாள் தானே? ஏன் பிறந்த நாள் பார்த்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? சொல்லி தொலை. ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன், சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு. இது வேற நம்மள கடுப்பேத்துது. காலம் போன போக்குல அவன் கட்டில படுத்து கிடக்குறான். இதே நாம அடிக்கிற இந்த வீட்டுக்கே குறைய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன அனுமதி பண்றா இவன்? சரி கேட்க ஊதையா சுப்பிரமணி. சரிம்மா. பேசிட்டே இருக்காம கேட்கறதா நினைச்சுட்டு போகுது. ஏட்டி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடி உள்ளார. ஆத்தா கிழவி, நீ ஏன் குடைய பிடிச்சன்னு இப்பதானே தெரியுது. நல்லா உஷாரான ஆளு தான் நீனு. சரிதா போடா, பொறாம பிடிச்சவனே. அப்பு, மழை நனையாத வாப்பு. சரிம்மா. ஏட்டி, நான் கிளம்புறோம், ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. என் பிள்ளை மழையில் நனைஞ்சிருவான், சளிக்கு பிடிச்சு போகுது. கேட்ட நான் எடுத்துக்கிறேன், நீ இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிரு. நான் தானே இந்த வீட்டுல வேலைக்காரி, எல்லாத்தையும் செய்கிறேன். அவன் முதல்ல எனக்கு தாயானாலும் எனக்கு சந்தேகமா இருக்குது. அவன் மேல அவ்வளவு பாசத்தை கொட்டுறா, அவன் வயிற்றுல பிறந்த என் மேல ஒரு பாசத்தையும் கொட்ட மாட்டா. பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா ராஜேந்திரா. பெத்த அம்மாவே எனக்கு எதிராக திருப்ப பாக்குறியா? உன்னை விடவே மாட்டேன். இந்த சொத்தும் எனக்கு தான், என் அம்மாவோட பாசமும் எனக்கு தான்.
இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா உன்னை இந்த வீட்டுல விட்டு துரத்தணும். இல்ல இந்த சொத்தெல்லாம் என் பேர்லயோ இல்ல எங்க அம்மா பேரையோ எழுதணும். பண்றேன், கூடிய சீக்கிரம் பண்றேன். உன் கதையை முடிக்கிறேன். இந்த கிளவி யூஸ் பண்ற கொடை கூட நமக்கு எதிரா சதியா வேலை செய்யுது. ஐயோ, இந்த வீட்டுல இருக்கணும்னா கூட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலயே. உசுரை காப்பாத்துக்கடியில இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.